தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவும் நிலையில் சுகாதாரத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. ஜனவரியில் 19 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது அது 339ஆக உயர்ந்திருக்கிறது. அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு செல்லுமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், ஏற்கனவே டெல்லியில பன்றிக் காய்ச்சல் இருந்த நிலையில தமிழகத்தில் வேகமாக பரவுவதாக சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, தமிழ்நாட்டில் H1N1 பன்றிக் காய்ச்சல் பொதுமக்களிடையே தீவிரமடைவதாக சுகாதாரத்துறை அவசர எச்சரிக்கை அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பாகவே H1N1 வகையைச் சேர்ந்த பன்றிக் காய்ச்சல் நோய் தொற்று மிக வேகமாக பரவி வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. தலைநகர் டெல்லியை தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் இதன் தாக்கம் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை மற்றும் மத்திய சுகாதாரத்துறை சார்பில் முக்கிய வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதத்துல பன்றிக் காய்ச்சலுடைய பாதிப்பு 19ஆக இருந்த நிலையில தற்போது கிட்டத்தட்ட 339ஆக அந்த பாதிப்பு உயர்ந்திருப்பது அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல பன்றிக் காய்ச்சல் அந்த காய்ச்சல் வார்டுகள்ல நோயாளிகளுடைய கூட்டமும் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கு ஒழுகுதல், கடுமையான தலைவலி, உடற் சோர்வு மற்றும் பசியின்மை ஆகியவை பன்றிக் காய்ச்சலின் முதன்மை அறிகுறிகளாகும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சிலருக்கு மூட்டு மற்றும் தசைவலி, குமட்டல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் என தெரிவித்திருக்கிறாங்க. லேசான சளி, காய்ச்சல் அல்லது இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் அதனை சாதாரணமாக எண்ணி அலட்சியப்படுத்தக்கூடாது எனவும் எந்த ஒரு மருந்தகங்களிலும் தானாக சுயமாக மருந்துகளை வாங்கி உட்செலுத்த வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. அறிகுறிகள் தென்பட்ட உடனடியாக அருகில் உள்ள அரசு அல்லது தனியார் சுகாதார மையங்களை அணுகி உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சை பெற வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலமே அதிகரித்து வரக்கூடிய பன்றிக் காய்ச்சல் தொற்றை பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என பொது சுகாதாரத்துறை அவசர எச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க. டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பன்றிக் காய்ச்சலினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து வருவதாகவும் உடனடியாக அறிகுறிகள் தெரிந்தால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.